மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பழனி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக தண்டாயுதபாணி கோவில் தரப்பிலிருந்து பதிலளிக்க மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, இன்னைக்கு இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன, முழு விவரங்கள்? பழனி முருகன் கோவில் நிர்வாகத்திற்கு கீழ் உள்ள பழனி தண்டபாணி மடம், இந்த தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்தின் அறங்காவலர் அன்னபூரணி சிவகுமார், திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி பிரதீப் உள்ளிட்டோர் தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்குகளின் விசாரணை இன்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக வந்த பொழுது, இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் உயிரிழந்த வழக்கறிஞர் ஒருவரின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என மனுதாரர் தரப்பில் விவாதம் வைக்கப்பட்டது. அதுபோக இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், வழக்கில் உரிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் விசாரணை நடைபெற்று வருகிறது, கைது நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகிறது என அரசு தரப்பில் சரியான விளக்கம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வைக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் தொடர்ந்து அந்த உயிரிழந்த வழக்கறிஞர் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுபோக பழனி தண்டாயுதபாணி கோவில் தரப்பு, முருகன் கோவில் தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால் உள்ளிட்டோர் தொடர்ந்த இந்த வழக்குகள் விசாரணைக்கான மனுவில் பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான அந்த 1.35 ஏக்கர் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக பதிவாளர், அதாவது கூடுதல் பொறுப்பு பதிவாளரை வைத்து ஆவண எண் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்படி பல முறைகேடுகள் இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கேட்டிருந்தார்கள். அந்த வழக்கின் விசாரணையில் தான் இந்த விவாதங்கள் எல்லாம் நடைபெற்று இன்று உத்தரவு, அதாவது வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.